சிறுவயதில் முனியாண்டி சித்தர் ஒருநாள் மாடுகளை மேயவிட்டுவிட்டு அரசமரத்து பிள்ளையார் குளக்கரையில் தூங்க ஆரம்பித்தார். அப்போது மனதை மயக்கும் ரம்மியமான மனமும் மெல்லிய மணியோசையும் கேட்க மெல்ல கண்டிருந்தவர் சட்டென எழுந்து உட்கார்ந்தார். காரணம், அவருக்கு எதிரே ஜடைமுடியும் தீற்றணிய பார்வையுமாய் வாட்ட சாட்டமான ஒரு உருவம் நிர்வாண நிலையில் நின்று இருந்தது. அந்த உருவத்தைக் கண்டு திடுக்கிட்ட சித்தர் பயத்தில் ஓடிச் சென்று தனக்கு அருகே இருந்த அரசமர பிள்ளையாரை தழுவிக்கொண்டார். அடுத்த நொடி அவருக்குள் மின்சாரம் பாய்ந்த உணர்வாய் உடல் முழுதும் சிலிர்த்தது. சில நொடிகள் தன்னை மறந்த நிலையில் இருந்த சித்தர் கண்விழித்த போது எதிரே இருந்த உருவம் மெல்ல சித்தரை நெருங்கி வந்து தலை உச்சியில் தன் கரம் பதித்து ஆசீர்வதித்து விட்டுச் சொன்னது, ஐயா, இனி நீர் சிறுவனல்ல, சித்த மகா புருஷர். இதோ இப்பொழுது நீங்கள் தழுவியிருக்கிறீர்களே இந்த ஆனை முகன், இவரை 2000 ஆண்டுகளுக்கு முன் பிரதிஷ்டை செய்தது தாத்தா சித்தர் என்கிற புனித மகான். அவர் வழிவந்தவன் நான். நீங்கள் எமது கையில் தீட்சை பெற்று வித்தகராக வேண்டும் என்பது இறை கட்டளை. இனி நீங்கள் தவிர்த்தாலும் உங்களை தொடர்ந்து வருவேன், உங்களுக்கு உபதேசம் தருவேன் என்று சொல்லிவிட்டு அந்த உருவம் மறைந்து விட்டது.